ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐ எம் கெட்டிங் மேரிட் டு த கேர்ள் ஐ ஹேட் இன் மை கிளாஸ் எபிசோட் 7 தான். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போலதான் மறக்காம ஒரே ஒரு லைக் வந்து கீழே போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே எக்கை ஃப்ரை பண்ணி கொடுத்துருப்பா. ஆனா அது எதையுமே கண்டுக்காம டிவியை பார்த்து அவன் நிம்மதியா சாப்பிட்றானா அதை பார்த்து அவன் பயங்கரமா கத்துறான். வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அருமையா உருவாக்கி தந்தா எதுவுமே சொல்லாம இப்படி வந்து நீ டிவியை பார்த்துன்னு சாப்பிட்ற. ஆமா, இதுக்கு வந்து உன்னை தலையில வச்சு ஆட முடியும். ஆமாண்டா, உனக்கு வந்து செஞ்சு குத்தம் பாத்தியா, என்ன சொல்லணும். இதுக்கப்புறம் சாப்பிட்டு அந்த ரிங்கை பத்தி யோசிக்கிறான். ஏன்னா அந்த ரிங்கி ஏதாவது பார்த்துனே இருந்தா சீன்ல செய்சியை பார்த்து, ஹேய் செய்சி, வந்து உன்னோட வீட்டுக்கு வரலாமா, உன்னோட வீட்டை விட்டு ஓட போறியா? அப்படி இல்ல, இந்த மாதிரி நான் சும்மா உன்னை பாக்குறதுக்கு வரேன், அவ்வளவுதான். சரி, அப்போ நம்ம அப்படியே டைரக்டா அங்க போயிடலாம். ஒரு பெரிய வண்டி வந்து அங்க போகும்போதே சாட்டவும் சொல்றான், கொஞ்சம் பார்த்து சேஃபா எங்களை கொண்டு போய் விடுங்க. நான் அவங்க செம்ம வேகமா போறாங்களா இதை பார்த்து சாட்டோ கத்துறான், நீங்க கவலைப்பட வேணாம், இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப சேஃபான வழி. சீன்ல அந்த வீட்டுக்கு வராங்க. அந்த வீடு அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. கவலைப்பட வேணாம், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாதான் வாழ்ந்திருக்கோம், அதனால நீ ஒன்னும் வெக்கப்பட வேணாம், நான் இங்க மாத்துறனால. சரி, ஏதோ ஒண்ணு என்ன ஹெல்ப் பண்றியா, நான் மாட்டிக்கினேன். அதுக்கப்புறம் அவ ட்ரெஸ்ஸையும் மாத்துறா. ஆட்டோ, நீ வந்து இங்க வந்திருக்க, அப்பன்னா நம்ம என்ன பண்றது, நீ என்ன பண்ண சொல்றியோ அதையே நம்ம பண்ணலாம். அப்ப ஏன் நம்ம செத்து போன மாதிரி ஒரு கேம் விளையாடக்கூடாது? இல்லைன்னா நம்ம வேம்பியர் கேம் விளையாடலாம். அந்த கேம் படி நான் தான் வேம்பியரா இருக்கும்போது நான் உன்னோட ரத்தத்தை அப்படியே உரியணும். அப்படியே உரிறாங்க. ஒரு வாய்ஸும் கேக்குது, ஆமா நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்கீங்க? அட ஆன்ட்டி, நீங்களா? ஆமா, நீ வரன்னு சொல்லிருக்கலாம்ல, எனக்கு வந்து தெரியாம போயிடுச்சு, நீ என்ன விட்டு இதெல்லாம் பண்ணிருக்கியா? இதை ஒண்ணு, நீங்க வந்துட்ட குக்கீஸ் நான் உனக்காக உருவாக்குறேன், உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இல்ல அதுக்கு முன்னாடியே நான் வந்து இங்க இருந்து போற மாதிரி இருக்கும். நான் அக்கா நீ டின்னர் செய்யறா பொண்ணா, நீ சொல்லிட்டு வந்திருக்கணும். இல்ல நான் சொன்னேன், ஆனாலும் சரி ஏதோ ஒண்ணு. ஆனா சொல்லு என்ன விஷயம்? அதான் இந்த மாதிரி உங்களோட கம்பெனில எனக்கு வேலை கிடைக்குமா? உனக்கு காசு தான் வேணும்னா உன்னோட கிராண்ட் பா கிட்ட கேட்டாலே உனக்கு கிடைக்கும். நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா நான் இன்னமும் அவரை நம்பி இருக்க கூடாது அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆனா ஏதாச்சும் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணணும். உனக்கே தெரியும் இந்த ஹோஜோ ஃபேமிலியோட ஸ்டேட்டஸை பத்தி. இப்படி இருந்தோம் நீ வந்து ஒரு காமனர் பொண்ணு கூட இருக்க, அப்பனா நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த காமனர் பொண்ணு அக்கானே அவ கூட இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? ஆமா பிரச்சனை தான், நான் என்ன விரும்புறேன்னு உனக்கே தெரியும். அப்படியே செய்சியை பார்த்து கம்பெனியை பத்தி சொல்றாங்க. கம்பெனில லாங்குவேஜுக்கு ஒரு இஷ்யூ இருக்கு. அதாவது சிம்பிளா சொன்னா டிரான்ஸ்லேட்டர் அவங்க வந்து எனக்கு தேவைப்படுறாங்க. உன்னால லாங்குவேஜை கத்துக்க முடியுமா? அதுவும் 3 நாள்ல. 3 நாள்ல வேணாம், எனக்கு ஒரே நைட்டு போதும். அதுக்கப்புறம் அவன் புக்கை ஒரு ரோபோட் மாதிரி படிக்கிறானா. இதை பார்த்து அவ இன்னமும் ஆச்சரியமாவரா. என்ன ஆச்சு, முதல் முறையே இன்னைக்கு நைட்டு இப்படி படிக்கிற? அதுவா, நான் ஒரு லாங்குவேஜை கத்துக்கணும், அதுக்காக தான் என்னோட மண்டையில எல்லா விஷயத்தையும் ஏத்துறேன். என்னது, நீ எங்கேயாச்சும் வெளியில போறியா என்ன? டிராவல் அந்த மாதிரி விஷயம்லாம் இல்ல, ஆனா உனக்கு அது தேவையில்லாத விஷயம். அது தேவையில்லாத விஷயமா? இந்த மாதிரி ஆட்டிடியூட வச்சு பேசும்போது எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும்னு நினைச்சா. இல்ல ஸ்கூல்ல முடிய அங்க திரும்ப அவன் செய்சி கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. இதை பார்த்து அங்க ஹிமாரி கேக்குறான், என்ன ஆச்சு? அவன் திரும்ப செய்சி கூட போறான். யாரு கூட போனா எனக்கு என்ன? இதுக்கப்புறம் அங்க ஒர்க்கும் போகுது. ஆனா ஒர்க்க போவும் அவ வந்து அப்படியே மேல உட்காந்து இருக்கா. வந்து இப்படி உட்காந்தா என்னால இப்படி டைப் அடிக்க முடியும், கஷ்டமா இருக்கு. இல்ல இது உன்னோட வேலை தான், இதான் என்னோட லேப், நீ தான் என்னோட சீட்டும். அதுக்குன்னு நீ இந்த மாதிரிலாம் நடுவில் பண்ணக்கூடாது. எனக்கு தெரியும் நீ இதெல்லாம் எதுக்காக பண்றேன்னு. நான் உனக்கு பணம் எதுக்கு தேவை? அக்கானிக்கு ஒரு கிஃப்டை வாங்கி கொடுக்கணும், அக்கானவே ரொம்ப சந்தோஷமாக்கணும். இதனால உங்களோட லிவிங் அது கம்ஃபர்டபுளா மாறும். அதுக்கு தானே நீ வந்து எப்போ மேரிடமானியோ அப்பத்துல இருந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல. நான் வந்து ரொம்ப லோன்லி ஆயிட்டேன், ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அதனால நீ வந்து எனக்கு ஒரு நிம்மதியான தூக்கத்தை தர முடியுமா? அதனால அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பெல்ல தூங்குறாங்க. அங்க அவளுக்கு அவ்வளோ நிம்மதியா இருக்கு. அதே மாதிரி அங்க டைம் ஆயிதான், ரொம்ப டைம் ஆனனால அவன் லேட்டா தான் அங்க வீட்டுக்கு போற மாதிரி இருக்கு. அங்க அக்கா நீவும் கத்துறா, அம்மா சார் எங்க போனீங்க, எவ்வளவு நேரமா ஆளை காணோம், இது வந்து உனக்கு தேவையில்லாத விஷயம், நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அவ்வளவுதான். போகும்போது ஏதோ ஒரு பொண்ணோட சென்ட் ஒண்டி அவளுக்கு அடிக்குது. இதுக்கப்புறம் இந்த விஷயத்த அங்க பாட்டிமா கிட்ட வந்து சொல்ல, பாட்டிமாவும் சொல்றாங்க, பரவாயில்லையே நீ வந்து இப்ப அவனை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறியா என்ன? இல்ல அப்படி இல்ல, இந்த மாதிரி அவன் ரொம்ப லேட்டா வரான், அந்த விஷயத்தெல்லாம் நான் யோசிச்சு பாக்குறேன், அவ்வளவுதான். எனக்கு புரியுது. அதாவது என்னன்னா முன்னால வெளிப்படையா அவன் முன்னாடி இருக்க முடியல, அதானே எனக்கும் அதே மாதிரிதாமா. அதாவது சின்ன வயசுல எனக்கும் அவரு கூட டேட்டுக்கு போகணும்னு ரொம்ப ஆசை, ஆனா என்னால அப்படி பண்ண முடியாது. அதனால நீ ஏன் உன்னை ஏமாத்திக்காத, நீ வந்து உன்னை ஏமாத்திக்காம நீ சொல்ற வழியை பாரு. இதுக்கப்புறம் ஸ்கூல்ல ஹிமாரிய வேற அவன் ரிஜெக்ட் பண்ணே இருக்கானா. இதனால அவன் ரொம்ப கடுப்பாயினே இருக்கான். காணி அவன் இன்னும் என்ன ரிஜெக்ட் பண்ணினே இருக்கான். சைலியே செய்சி போகும்போது அந்த ஸ்மெல்ல அவன் நோட் பண்றா, இதே ஸ்மெல்லு தான். நான் இவன் இங்க தான் போறானா? சீன்ல அவன் சமைச்சு வைக்கிறான், இன்னமும் அவனை காணோம். இவன் எங்க தான் போனா? ஏதோ ஒண்ணு அவன் இல்லாமலும் என்னால நல்லா தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் தான் பாட்டிமா சொன்ன அந்த விஷயம் ஞாபகம், நீ வந்து உன்னையே ஏமாத்திக்க கூடாதுன்னு. அங்க நம்பர் இருக்கான்னு செக் பண்ணா நம்பர் கூட இவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணல, அந்த அளவுக்கு இருக்கு இவங்களோட ரிலேஷன்ஷிப். இதனால டைரக்டா செய்சியோட வீட்டுக்கு அவ கால் பண்றா. செய்சியோட கிளாஸ்மேட் தான் சாட்டோ இருக்கானா, செய்சியோட பர்சனல் மேடு. நான் வேணா கான்டாக்ட் பண்றேன். பரவாயில்லையே, இதுதானே நம்ம ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறது. அப்பனா நீ தான் அந்த சாட்டோட மனைவியா? யாரும் தெரியுதா? செய்சியோட அம்மா தான். வந்து கேள்விப்பட்டமா உன்னை பத்தி, என்னோட அப்பா வந்து உன்னையும் சாட்டோவையும் வேண்டா விருப்பா ஒன்னா இருக்க வச்சிருக்காராமே. அதே மாதிரி நீ சாட்டோ கூட எப்படி பழகுற அதுவும் எனக்கு
நல்லாவே தெரியும். அதுவும் ரொம்ப மோசமா தான் போகுதுன்னு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி நீ வந்து அவனை பத்தி எல்லாம் கவலைப்பட வேணாம். நான் இந்த மேரேஜ் இது வந்து ஃபார்மாலிட்டிக்காக தான். அப்படின்னா என்ன, நீ வந்து ஒரு ஃபேக்கான ஒய்ஃப், அவனை பத்தி எல்லாம் கவலையும் பட வேணாம். இதை கேட்டு அவ ரொம்ப கஷ்டப்படுறா. இந்த சைடு அங்க அவனோட வேலையை முடியுதா, அங்க போகும்போது காசையும் கொடுக்குறாங்க. ஆனா அவங்க எந்த விதமான கண்டென்ட்டையும் செக் பண்ணலையா, அதை பத்தி அவன் கேட்கறான். என்ன நீங்க கண்டென்ட்டை செக் பண்ணலையா, இல்ல நீ ஏதாச்சும் மிஸ் பண்ணியா என்ன, இல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்ல. சீன்ல அவன் டைரக்டா போய் அந்த மோதிரத்தை தான் வாங்குறான். அப்புறம் அவன் வீட்டுக்கு வர அங்க பார்த்தா அக்கானே பயங்கரமா கத்துறான். ஆமா நீ வந்து எங்க தான் போன, நான் கால் பண்ணா எடுக்கிறது இல்ல, நீ எங்க இருக்க அதையும் கேட்டா சொல்றது இல்ல. எனக்கு தெரியும் நீ வந்து சேசியோட வீட்டுக்கு தானே போன. இந்த விஷயம் இது வந்து எப்படி உனக்கு தெரியும்? ஆமாண்டா, இந்த மாதிரி கால் பண்ண தெரியாம இருக்குமா என்ன, நீ எதுக்காக அங்க போன எனக்கு அந்த விஷயமும் தெரியும். நீ அவ கூட ஃபிளட் பண்றதுக்கு தானே போன. எனக்கு அவளை அவ்வளவு பிடிக்கும்னா அவ கூட மேரேஜ் பண்ணி இருக்க வேண்டியதானே. ஏன்னா எப்படி பார்த்தாலும் உனக்கு வந்து அந்த பத்திரம் வீடு எல்லாமே கிடைக்க தான் போகுது அவளால. இல்ல நீ நினைக்கிற மாதிரி சேசியும் நானும் அப்படி இல்ல, தப்பா புரிஞ்சுக்கினேன். எனக்கு தெரியும் இந்த மாதிரி நீ என்ன வேலையை பண்ணனு. உனக்கு அங்க இருக்கணும்னா இரு, எனக்கு சாப்பாடு மிச்சம் காசு தான் மிச்சம், நான் வந்து போகிறேன். இருமா, நான் வந்து பண்ணது எல்லாமே உனக்காக தான். ஒரு விஷயத்த பாரு, அங்க அந்த டப்பாவை காட்டுறான். அந்த டப்பா தோந்து பார்த்தா மோதிரம். அதை பார்த்து அவளுக்கு ஒண்ணுமே புரியல. இது நான் அன்னைக்கு சொன்ன அதே ரிங் தானே. அம்மா உனக்காக நான் லேட் நைட் வரைக்கும் அங்க ஒர்க் பண்ணேன். இது உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுல, அந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்லேட்டரா ஒர்க் பண்ணி நான் இதை வாங்கினேன். அதனால தான் இத்தனை நாள் லேட் ஆச்சு. நான் எதுக்கு பண்ணனா, நீ வந்து என்ன புரிஞ்சுப்ப, இன்னமும் க்ளோஸா வருவ அப்படின்னு நான் யோசிச்சுதான் பண்ணேன். இது பாசிபிளா இருந்தா. கேட்டவ இன்னமும் வெக்கப்பட்டு அப்படியே உள்ள போறான். ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் அங்க காலையில ஆகுது. காலையிலயும் அவ அதையே தான் பார்த்துன்னு இருக்கா. இது வந்து நல்லா இருக்கா, நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடக்கும் போதும் அந்த ரிங்கியை தான் அவ பார்த்துன்னு இருக்கா. சாட்டவும் கதவு தோந்து கேட்கறான். ஆமா இன்னைக்கு டின்னர் என்னது, நீ எதுக்கு எவ்வளவு சீக்கிரமா கதவு தோந்த? இல்ல நான் நாக் பண்ணேன், ஆனா எந்த விதமான பதிலும் வரல. வந்து ஏதோ ஒரு விஷயத்த மேல ரொம்ப போக்கஸா இருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல அப்படிலாம் இல்ல. அதுக்கப்புறம் அவ ஏகப்பட்ட விஷயத்த செய்யறா. எல்லாமே நம்ம சாட்டோக்கு பிடிச்ச மாதிரியாவ பண்றா. எவ்வளவா? ஆமா எல்லாமே உனக்காக தான். என்னன்னு தெரியல, இப்பெல்லாம் என்னோட ஒய்ஃபோட மூடு அது வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஆனா இப்போ என்னன்னா அவ ஒரு மாதிரி பார்த்துன்னு இருக்கா. ஏதோ ஒரு 3 வயசு குழந்தை இனிமேல சாப்பிடும் போது பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. சீன்ல அவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு வராங்க. அவ ரிங்க போட்டு வந்திருப்பாளா, நல்ல வேலை ஹி மாதிரி பார்க்க வேண்டியது. அதுக்குள்ள சாட்டோ சைடா அவளை கொண்டு வரான். அவனுக்கு என்ன பைத்தியமா, எதுக்கு ரிங்க போட்டு இங்க வந்த? இல்ல அப்படி இல்ல, இது அவளுக்கும் எனக்கு இம்பார்ட்டன்டா தெரியல, அதனால நான் மறந்துட்டேன். ஆனா ஏதோ ஒண்ணு நீ பேக்ல போட்டு வைக்கிறது இது நல்ல விஷயமா இருக்கும். சரி நான் பவுச்ல போட்டு பேக்ல வைக்கிறேன். இது எனக்கு தெரியுது உனக்கு அந்த ரிங்க மேல அவ்வளவு மரியாதை இருக்குன்னு. இதுக்கப்புறம் அவ பேக்ல வைக்கும் போது அங்க சேசி அந்த ரிங்க பார்த்தாரா. ஏய் அந்த ரிங் உண்மையிலேயே நல்லா இருக்குப்பா, இது எனக்கு கொடுக்க முடியுமா, நான் போட்டு பார்க்கலாமா? நீ நினைக்கிற மாதிரி இல்ல, இந்த ரிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா நான் வந்து ஒரு ரிங்க வாங்கின்னு வரேன், அதை வேணா நீ இதுக்கு பதிலா போட்டுக்கலாம். இல்ல அப்படி இல்ல, இதை அப்படியெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அவ வீட்டுக்கு வரா. அங்க பார்த்தா பேக்ல ரிங்க காணோம். இதனால அவளுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஒரு எத்துல அவ தேடுறா. ஆனா எங்க தெரியும் ரிங் ஒண்ணு அங்க கிடைக்கவே இல்ல. ஈஸி சொன்ன அந்த விஷயம் தான் ஞாபகம் வருது. அதுக்கு பதிலா வேற ஒரு ரிங்க நான் வாங்கி மாடிப்பா. இல்ல நான் அப்படி பண்ணக்கூடாது. அதே மாதிரி என்னால அவன் கிட்ட சொல்லவும் முடியாது ரிங்க நான் தொலைச்சிட்டேன்னு. புது ரிங்க நான் வந்து மாட்டவும் விரும்பல. ஏன்னா அந்த ரிங்க அது இந்த உலகத்திலேயே சாட்ட ஒண்டிதான் எனக்கு கொடுத்தான். இதுக்கப்புறம் அவங்க கிளாஸ்லயும் இதே விஷயத்த நினைச்சுதான் கவலைப்படுறா. இந்த விஷயத்த சாட்டவும் பாக்குறான். சீன்ல எவ்வளவு தெரியும் அந்த ரிங் வந்து கிடைக்கலையா. இப்படி இவ சோகமா உட்காரும் போது அங்க சேசி வரா. ஆமா நீ வந்து என்ன பண்ற? சும்மா தான்ப்பா இங்க வந்த. அதாவது நீ ரொம்ப சோகமா இருந்தியா, நல்லா பார்க்க முடியல, அதனால தான் நான் வந்து இங்க வந்திருக்கேன். ஒரு விஷயத்த நீ தொலைச்ச மாதிரி ரொம்ப சோகமா இருக்க. என்ன ஆச்சு, நீ அதை தொலைச்சிட்டியா என்ன? அதை தேர்றதுக்கு ஹெல்ப் பண்ணவா? நீ வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல பர்சன். ஏன்னா எனக்கு அருமையான டிஷ் எல்லாம் செஞ்சு தருவேன். மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தையும் எனக்காக பண்ணிருக்கேன். சோ அதுக்காக நான் ஹெல்ப் பண்ண போறேன். ஆனா அப்படி பண்ணலனா வீடு வந்து ஒரு வார் ஜோனா மாறிடும். அப்புறம் உங்க 2 பேரோட அமைதி அது அமைதியா இருக்காது. நான் வந்து அவன் அமைதியா வாழணும்னு ஆசைப்படுறேன். அப்படியா, உனக்கு வந்து உண்மையிலேயே அவனை பிடிக்கும் தானே? ஆமா எனக்கு அவனை ரொம்பவும் பிடிக்கும். இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கிளாஸ் முழுக்க தேறாங்க. இருந்தாலும் எங்கேயுமே ஆள காணோம். நைட்டே ஆயிடுது. ஹே ஸ்டேசி, எனக்கு தெரிஞ்சது கிடைக்க போது இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன அதுக்குள்ள நீ விட்டு கொடுக்க போறியா? அப்படி இல்ல, நீ வந்து வீட்டுக்கு போறது நல்ல விஷயமா இருக்கும். நானே அதை தேடிக்கிறேன். ஏன்னா உன்னை இதுக்கு மேலேயே நான் தொல்லை பண்ண விரும்பல. இல்ல நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீ எவ்வளவு பிடிவாதமா இருக்க கூடாது. இல்ல நான் வந்து தேட போறேன். சீன்ல அவன் வெயிட் பண்றான். யாரோ ஒருத்தங்க வீட்டுக்கு வராங்க. அது அக்கா நீ நினைச்சா சேசி தான். சேசிக்கும் அவங்க ஃபுட்டோட வாசனை வர அந்த ஃபுட் அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதை பத்தி அவ சொல்றா. ஏதோ ஒண்ணு அக்கானே வேணும் எங்கேயாச்சும் பாத்தியா? இல்ல அது ஒரு சீக்ரெட், என்னால அதை சொல்ல முடியாது. உனக்கு வேணும்னா நீ அதை அவளை தேடணும். இன்னமும் இங்க வரல, நீ அதை கேட்கற மாதிரியும் இருக்கும். ஆனா நான் அப்படி பண்ணனா அவ கண்டிப்பா கோவமாவா. இல்ல அப்படி ஆக மாட்டா, ஏன்னா அதுக்கான டைம் அவளுக்கு இருக்காது. சோ நீ அவகிட்ட கேட்டு பாரு. நெக்ஸ்ட் சீன்ல அக்கானவே அவன் நல்லா அப்சர்வ் பண்றான். அக்கா நீ ஏதோ ஒரு விஷயத்த நல்லா தேடுறான். கையில பார்த்தா ரிங்கும் இல்லையா. அங்க இவனுக்கு இப்பதான் புரியுது. அங்க அக்கானியும் தனியா உட்காந்து ரிங்க பத்தி தான் யோசிக்கிறா. என்னால அந்த ரிங்க கண்டுபிடிக்க முடியல. சாட்டும் வந்து சொல்றான். ஹே அக்கானி, எனக்கு தெரியும் இந்த ரிங்க விஷயம் தானே. நீ வந்து இந்த அளவுக்கு தேடினதுக்கு ரொம்ப நன்றி. வீட்டுக்கு போகலாம், நம்ம ஒரு புது ரிங்கையும் வாங்கிக்கலாம். இல்ல அப்படி பண்ண முடியாது, நான் அப்படி பண்ணவும் மாட்டேன். நான் நீ நினைக்கிற மாதிரி அந்த ரிங்க அப்படியே வாங்க முடியாது. ஏன்னா அதுக்காக ரொம்ப நீ கஷ்டப்பட்ட. நம்ம
நம்ம 2 பேரும் வேண்டாம் வெறுப்பா வாழணும்னு சொல்லி இருக்க சொன்னாங்க. அப்படி இருந்தோம் எனக்காக ஜென்யூனா ஒரு ரிங்க நீ கொடுத்த, அதுதான் எனக்கு எல்லாமே. அதுதான் உன்னோட ஃபீலிங்ஸுக்கான ஒரு பொருளே. அதை வந்து நான் தொலைச்சிட்டேன். அதை நான் எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும். அதை வந்து உன்னால திரும்பவும் வாங்க முடியாது. நான் நினைச்சு பார்க்கல நீ இந்த அளவுக்கு பிடிவாதமா இருப்பேன்னு. நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஏன்னா என்னோட மெமரியை பத்தி உனக்கே தெரியும். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். எங்க தொலைச்சுன்னு சும்மா சொல்லு. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் பவுத்துல போட்டு பேக்ல போட்டு வச்சேன். ஆனா அதுக்கப்புறம் எங்க போச்சுன்னு தெரியல. நீ கவலைப்படாத, எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸ்கூல் முடிஞ்சக்கு அப்புறம் நம்ம ஷாப்பிங்க்கு போனோம். அதுக்கப்புறம் சில பல இடத்துல நம்ம நின்னோம். அங்கதான் எங்கேயாச்சும் இருக்கோம். நம்ம கண்டிப்பா அதை கண்டுபிடிக்கிறோம். உங்க ஒரு காஃபி ஷாப்புக்கு வராங்க. இங்கதான் உங்க காஃபி குடிச்சு இல்ல நீ நின்னு. அதுக்கப்புறம் இங்க பூனை வந்திருக்குமா, போட்டோ எடுக்கிறதுக்காக நீ பேக தந்த. அதுக்கப்புறம் நீ ஷாப்பிங் பண்ண சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரு 5 வாட்டி போன. துடைக்கணும்னு சொல்லி நீ கச்சிப்பையும் எடுத்த. அதுபடி பார்த்தா இங்கதான் இங்கேயும் விழுந்திருக்கும். அங்க அப்படியே தேடி பாக்குறான். அது அங்கதான் இருக்கு. பார்க்கும்போது அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எப்படி உன்னால இதை கண்டுபிடிக்க முடிஞ்சது? நான் தான் ஜீனியஸ் ஆச்சு. என்னால கண்டுபிடிக்காத விஷயமே இல்ல. இங்கேயும் போட்டு விடும் போதே சொல்றான், இதுக்கப்புறம் நீ இதை தொலைக்க கூடாது, புரியுதா? கண்டிப்பா நான் தொலைக்க மாட்டேன். இதுக்கப்புறம் அவங்க போகும்போதும் அந்த ரிங்க பத்தி தான் அவன் சொல்றான். இந்த ரிங்க கையில போடும் போது அதுக்கு வந்து ஒரு மீனிங் இருக்கு தெரியுமா? லெஃப்ட்ல போட்டா லவ்வும் பாண்டும் இன்னமும் டீப் ஆகும் அப்படின்னு அர்த்தம். நான் தொலைக்கிறதுக்கு முன்னாடி ரைட்ல போட்டேன். ஆனா இப்போ இது லெஃப்ட்ல இருக்கு. இப்போ அதுக்கு மீனிங். இதுக்கு அவன் பதறி போறான். நீ வந்து வேற விரல்ல மாட்டிக்கலாம்ல. இல்ல அப்படி இல்ல, ஃபுல்லாவே நான் இந்த கையில தான் போட போறேன். நெக்ஸ்ட் சீன்ல ஏதோ ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவ ஏர்போர்ட்டுக்கு வந்து சொல்றா, நல்லா நம்ப முடியல சிஸ்டர், அதாவது சைல்டு மேரேஜா? சரி, உன்கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் அப்படியே திருட போறேன். இங்க இந்த எபிசோட முடியுது. இந்த பொண்ணு யாருன்னு நம்மளுக்கு தெரியல. நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும். மறக்காம கீழே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இந்த எபிசோட் எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.